இங்க வெளிய போன அங்கிளோ வீட்டுக்கு சீக்கிரமா வந்துடுறாரு. அவங்க பொண்ணு பதறி போய் நிக்கிறா. என்னம்மான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப பாத்ரூம்ல இருந்து சத்தம் வருது. அவங்க பொண்ணு சொல்றாங்க ஒரு பிளம்பர் வந்திருக்காருன்னு சொல்லி. கதவு திறந்து ஒரு பையன் ஒருத்தன் வெளில வரான். என்னப்பா எல்லாம் சரி பண்ணிட்டியான்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு போகும்போது கீழே இருக்கிறத எடுத்துட்டு போயிருப்பாருன்னு. அங்க ஒரு காண்டம் இருக்கு. இவரும் உக்காந்துட்டு பேசுறாரு. இதெல்லாம் தப்பு கிடையாது. நான் உன்னை என்னைக்குமே ஜட்ஜ் பண்ண மாட்டேமா. நீங்க நல்லா சேர்ந்து வாழுங்க. ஆனா என் பொண்ணை நீ என்னைக்காவது ஏதாவது பிரச்சனை பண்ணனா அன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மூடுறாரு. இவர் ஏன் இவங்க பொண்ணை இவ்வளவு ஃப்ரீயா விட்டுருக்காருன்னா, சின்ன வயசுல இவங்க அக்கா வந்து ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதை பார்த்து அவங்க அப்பா அந்த பையனை வந்து நடு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது காரை ஏற்றி ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டிருப்பாரு. வீட்டில் வந்து அவங்க அக்காவையும் கொண்டுட்டு தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லி ஊர்ல ஃபுல்லா ஏமாத்தி இருந்திருப்பாரு. அவங்க அப்பா மாதிரி நம்ம என்னைக்குமே இருந்துடக்கூடாதுன்னு தான் அவர் இந்த மாதிரி முடிவு பண்ணியிருப்பாரு. இவங்க அப்பா ஏன் இந்த மாதிரி பண்ணாருன்ற காரணத்தை காட்டுறாங்க. அவர் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா ஒரு பணக்காரன் கூட இருந்திருப்பாங்க. அவங்க புருஷன் எங்க சீக்கிரமா வந்துட போறாருன்னு சொல்லி இந்த குட்டி பையனை கூப்பிட்டு கையில வெத்தலை பெட்டியும் கொடுத்து வர வழியே உங்க அப்பா கிட்ட இதை கூட இதுக்காக தான் திரும்பி வருவாருன்னு சொன்ன உடனே இவரும் போய் அந்த வெத்தலை பெட்டியை கொடுத்துடுறாரு. அவங்க அப்பா கேட்கிறாரு ஏன்டா இதை எடுத்துட்டு வந்தான்னா, அம்மா வீட்டில் ஒரு பணக்காரர் கூட தனியா இருக்காங்க, நீங்க வரக்கூடாது அதனாலதான் அப்படின்னு உடனே அவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவரோ பையன்கிட்ட சொல்லியிருப்பாரு, வீட்டில் இருக்க பொண்ணுங்களை மட்டும் நம்ம கட்டுப்பாட்டில் என்றைக்குமே வச்சுக்கணும்டா, அவங்க வீட்டை விட்டு வெளியவே போயிடக்கூடாது, இல்லைனா ஏன் நிலமை தான் அவனுக்கு வந்துடும், இது நீ என்றைக்குமே மறந்துடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் அவங்க அப்பாவும் அவங்க அக்காவை கொலை பண்ணியிருந்திருப்பாரு. ஆனால் இவரோ அவங்க அப்பா மாதிரி இல்லாமல் மாறுதலாக இருக்கணும், நம்ம நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி தான் அவங்க பொண்ணை இவ்வளோ ஃப்ரீடமாக விட்டு இருந்திருப்பாரு. இப்போ அவங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமாக அவங்க குடும்பத்தோடயே ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு.